அனைத்து குரலற்றவர்களின் குரலாக இது உங்கள் டைட்டன் சோமா. வீடியோக்குள் போலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம் டைட்டன்ஸ். நான் உங்கள் சோமா. அண்டு இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான இந்திய வளர்ச்சி மைல்கல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நடந்தது. ஒன்று, இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஹைட்ரஜன் ரயில் அதை நம்ம நாட்டுக்கு உருவாக்கி அர்ப்பணிச்சிருக்காரு நம்ம பாரத பிரதமர். அண்டு அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்கும், அந்த டீமுக்கும். ரெண்டாவது, இந்தியாவின் முதல் தனியார் விண்வெளி ராக்கெட், ஆர்பிட்டல் ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இந்தியாவின் வளர்ச்சியில் பார்க்கப்படுது. இது இரண்டுமே இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு சிறந்த மைல்கல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல் விஷயம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹைட்ரஜன் ரயில். இந்த ஹைட்ரஜன் ரயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு முன்னாடி சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்றது உலகளாவிய பிரச்சனையாக ஆகும்போது அதை தடுக்கிறதுக்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து சில முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. அதில் முக்கியமாக ஜீரோ எமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி பொல்யூஷன் இல்லாத டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு ஐடியா தேடும் போது இந்த H2 ஃபியூவல் செல் கான்செப்ட் உலக லெவலில் கொஞ்சம் ஃபேமஸாக எடுத்து ரஷ்யா, சீனா, ஜெர்மன் போன்ற மேலை நாடுகள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணி H2 ரயில்ஸ் அப்பயே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இதை தயாரித்து இப்போ முதல்ல நாட்டுக்கு அர்ப்பணித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ரயில் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ்னாலையும் பேட்டரி ஸ்டாக்கேஜ் அப்படின்னு சொல்கிற விஷயங்களாலும் சேர்ந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தில் ஓடக்கூடிய இந்த ரயில் வெறும் நீராவியை மட்டும் புகையாக வெளியே அனுப்பும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜீரோ எமிஷன் அப்படின்றதுனால ஒரு முக்கியமான மைல்கல்லாக எடுத்து நம்ம ஜீரோ எமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, ஒரு க்ரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வழிவகுக்கிற பாதையில் இந்தியா செல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முதல்ல அந்த டீமுக்கும் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும் நம்ம. அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கை ரூட் அப்படின்ற ஒரு தனியார் ராக்கெட் ஆராய்ச்சி நிறுவனம் தன்னோட முதல் தனியார் ராக்கெட்டை விண்வெளியில் செலுத்தியிருக்காங்க. அவங்க முதல் ராக்கெட் மட்டும் இல்லை, அது இந்தியாவுடைய ஒரு முதல் தனியார் ராக்கெட் விண்வெளியில் ஒரு மிஷன் ஆகாமான் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எடுத்து அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ட்ரைவ் பண்ணி முடிச்சிருக்காங்க நேற்று. இது உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா இந்தியாவை எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இது நம்ம இந்திய விண்வெளி நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த நாட்டோட விண்வெளி ஆராய்ச்சி மையத்தாலே முடியாதப்ப, நாசா அவங்களாலே முடியாதப்ப ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ஸ் தான் போய் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம எலான் மஸ்கோட நிறுவனம். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய எலான் மஸ்குகள் இங்கே உருவாகிறதுக்கு வழிவகுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. இது ரெண்டுமே நம்மளுக்கு சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் க்ரோயிங் ஃபாஸ்ட் இன் டெக்னாலஜி. ஸோ அதை நிச்சயமாக நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஸோ இது மிகப்பெரிய முதலீடுகள், மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள், இல்லை ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்திய இளைஞர்களுக்கு நம்ம அமெரிக்கா போய் தான் இதை பண்ணணும், இல்லை ஆஸ்திரேலியா போய் தான் இதை பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம நாட்டிலே இது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உந்துதலாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த ஹைட்ரஜன் ரயில் அண்டு இது மாதிரி ராக்கெட் மாதிரி கண்டிப்பாக நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு 75 ரயில்வே ஸ்டேஷனை ரெனோவேட் பண்ணி நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ டே பை டே வி ஆர் கெட்டிங் பிகர். ஸோ நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைய வாழ்த்திட்டு, அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க முக்கியமாக நம்ம டைட்டன் சோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் திஸ், சைனிங் ஆஃப், உங்கள் டைட்டன் சோமா. பாய்.